வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விநாயகருக்கு எப்படி ஒற்றை தந்தம் வந்தது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்து மதத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கடவுளாக விநாயகர் விளங்குகிறார். பொதுவாக மற்ற கடவுள்களைப் போல மனித முகம் கொண்டிருக்காமல் இவர் யானை முகத்தை கொண்டிருக்கிறார். இந்துக்கள் பொதுவாக ஏதாவது ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்பு முதலில் விநாயகரையே வணங்குவார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் எந்த கோயிலுக்கு வழிபட சென்றாலும் முதலில் விநாயகரையே பக்தர்கள் வணங்குவார்கள். விநாயகருக்கு ஏகதந்த மூர்த்தி என்ற பெயரும் உள்ளது. ஏகதந்தா என்றால் ஒற்றை தந்தம் உடையவன் என்று பொருள். முன்பொரு காலத்தில் ஒரு காட்டில் ஜமதக்கினி முனிவர் தன் மனைவி ரேணுகா மற்றும் மகன் பார்கவாவுடன் வாழ்ந்து வந்தார். அந்த காட்டிற்கு அருகில் உள்ள நாட்டை காத்தவீரைய அர்ஜுனன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தார். ஒரு நாள் வேட்டையாட வந்த அரசர் காட்டில் வழி தவறி விட்டார். காட்டில் வழி தவறிய அரசருக்கும் அவரது படைக்கும் யாரிடம் வழி கேட்பது என்று தெரியாமல் குழம்பி நின்றனர். அப்பொழுது அந்த காட்டில் அவர்கள் ஜமதக்கினி முனிவரின் ஆசிரமத்தை பார்த்தனர். அரசர் தன் ஆசிரமத்திற்கு வருவதை பார்த்த ஜமதக்கினி முனிவர் அவரை வரவேற்று இரவு தன் ஆசிரமத்திலேயே தங்கிக் கொள்ளுமாறு கூறுகிறார். அங்கு தங்கிய அரசருக்கு இரவில் நிறைய சுவையான உணவுகள் பரிமாறப்பட்டது. அரண்மனையில் கூட இப்படிப்பட்ட சுவையான உணவை சாப்பிட்டது இல்லை என்று அரசர் கூறுகிறார். பிறகு அரசர் ஜமதக்கினி முனிவரிடம் இப்படி இவ்வளவு சுவையான உணவுகளை குறுகிய நேரத்தில் எப்படி சமைக்க முடிந்தது என கேட்கிறார். அதற்கு ஜமதக்கினி முனிவர் தங்களிடம் இறைவன் கொடுத்த காமதேனு என்ற பசு இருப்பதாகவும் அது எது கேட்டாலும் விரைவில் கொடுக்கும் எனவும் கூறுகிறார். அந்த அறுசுவை உணவையும் காமதேனுதான் கொடுத்தது என ஜமதக்கினி முனிவர் கூறுகிறார். காமதேனு பசு எது கேட்டாலும் கொடுக்கும் சக்தியை கொண்டது என்பதை அறிந்த அரசர் அதனை தனக்கு கொடுக்கும்படி ஜமதக்கினி முனிவரிடம் கேட்கிறார். தன்னிடம் அந்த பசு இருந்தால் நாட்டு மக்களுக்கு பயன்படும் என அரசர் கூறுகிறார். ஆனால் ஜமதக்கினி முனிவர் காமதேனு பசு தன் தாயை போன்றது என்றும் அதனை தர முடியாது எனவும் கூறுகிறார். கோபம் அடைந்த அரசர் தன் ஆட்களை அழைத்து அந்த பசுவை அரண்மனைக்கு ஓட்டி செல்லும்படி ஆணையிடுகிறார். பிறகு காட்டில் இருந்து வந்த ஜமதக்கினி முனிவரின் மகன் பார்கவன் நடந்ததை அறிந்து கோபம் கொள்கிறான். தான் அரண்மனைக்கு சென்று காமதேனு பசுவை அழைத்து வருவதாக பார்கவன் கூறி செல்கிறான். அரண்மனைக்கு வந்த பார்கவன் பசுவை அரசனிடம் கேட்கிறான். அதற்கு அரசர் தர முடியாது என்று கூறி தன் ஆட்களை அனுப்பி பார்கவாவை கொல்லும்படி ஆணையிடுகிறார். அரசனின் செயலை கண்டு கோபம் அடைந்த பார்கவா அரசரையும் அவனது ஆட்களையும் கொன்று பசுவை வீட்டிற்கு கொண்டு வருகிறான். பசுவை அழைத்து பார்கவா தன் தந்தை ஜமதக்கினி முனிவரிடம் தருகிறான். அரசனை கொன்ற பாவத்தை தீர்க்க சிவனை நோக்கி தவம் செய்ய வேண்டும் என பார்கவாவிடம் ஜமதக்கினி முனிவர் கூறுகிறார். கடும் தவம் புரிந்த பார்கவா முன் தோன்றிய சிவன் அவனுக்கு கோடாரியை பரிசாக தந்து இன்று முதல் பரசுராமன் என்று அழைக்கப்படுவாய் என ஆசீர்வாதம் வழங்கினார். சில நாட்களுக்கு பிறகு தன் தந்தையின் மரணத்திற்கு காரணமான ஜமதக்கினி முனிவரை அரசனின் மகன்கள் கொல்கிறார்கள். தன் தந்தையை கொன்ற அரசனின் மகன்கள் அனைவரையும் பரசுராமன் கொன்று குவிக்கிறார். மிகவும் கோபம் அடைந்த பரசுராமன் இன்று முதல் அனைத்து சத்திரியர்களையும் அழிப்பேன் என சபதம் எடுக்கிறார். பரசுராமன் சிவன் கொடுத்த கோடாரியை கொண்டு சத்திரியர்களை கொன்றார். அவர்களை கொன்ற பிறகு ஒவ்வொரு தடவையும் தவம் செய்து தன் பாவத்தை போக்கிக் கொண்டார். தன் சபதத்திற்கு துணை நின்றது சிவனின் கோடாரி என்பதால் சிவனை தரிசித்து ஆசி பெற பரசுராமன் விரும்பினார். பரசுராமன் காடு, மலை, நதி, கடல் என்று நீண்ட நாள் பயணம் செய்து கைலாயம் அடைந்தார். அந்த நேரத்தில் கைலாய வாசலை விநாயகர் காவல் காத்து நின்றார். விநாயகரை வணங்கிய பரசுராமன் தான் உள்ளே செல்ல வேண்டும் என கேட்கிறார். ஆனால் விநாயகர் தாய் தந்தையர் ஓய்வெடுக்கிறார்கள், இப்பொழுது செல்ல முடியாது என கூறுகிறார். பரசுராமன் தான் நீண்ட நேரம் நடந்து வந்ததாகவும் சிவனை தரிசித்தே போவேன் என கூறுகிறார். ஆனால் விநாயகர் பரசுராமனை உள்ளே அனுமதிக்கவில்லை. விநாயகர் கூறியதை கேட்டு கோபம் அடைந்த பரசுராமன் விநாயகரை கடந்து கைலாயம் உள்ளே செல்ல முயல்கிறார். அப்பொழுது விநாயகர் பரசுராமனை தன் தும்பிக்கையால் தூக்கி வீசுகிறார். இதனால் கடும் கோபம் அடைந்த பரசுராமன் தன் கோடாரியை விநாயகர் மீது வீசுகிறார்.
பரசுராமன் வீசியது தன் தந்தை சிவன் தந்த கோடாரி என்பதால் விநாயகர் அப்படியே நின்றார். விநாயகர் அசையாமல் நின்றதால் கோடாரி விநாயகரின் வலது தந்தத்தை வெட்ட அவரும் மயங்கி கீழே விழுந்தார். சத்தத்தை கேட்டு வெளியே வந்த சிவனும் பார்வதியும் கீழே கிடந்த இரத்தக்கரை படிந்த கோடாரியை பார்த்து என்ன நடந்தது என்பதை யூகித்து கொண்டனர். பரசுராமன் தான் செய்த காரியத்தை நினைத்து வேதனையும் வெட்கமும் கொண்டார். அப்பொழுது பார்வதி தேவி மிகவும் கோபம் அடைந்தார். அவர் பரசுராமனை பார்த்து, நீ என்ன காரியம் செய்துவிட்டாய்? என் மகன் விநாயகனால் உன்னை அழித்திருக்க முடியும், ஆனால் அவன் பொறுமையாக இருந்தான். நீயோ அவனை காயம் செய்துவிட்டாய் என கோப கனலில் கத்தினார். தன் தவற்றை அறிந்த பரசுராமன் சிவன் மற்றும் பார்வதியிடம் மன்னிப்பு கேட்டு நின்றார். பிறகு சிவன் விநாயகரை எழுப்பினார். மயக்கத்தில் இருந்து எழுந்து நின்ற விநாயகரை வணங்கி தன்னை மன்னிக்கும்படி பரசுராமன் வேண்டி நிற்கிறார். அனைவரும் பரசுராமனின் தவற்றை மன்னித்து ஆசீர்வதித்து அனுப்பினர். அன்று முதல் விநாயகர் ஒற்றை தந்தத்துடன் காட்சி தருவதால் அவர் ஏக தந்தா என அழைக்கப்படுகிறார். இந்த வீடியோ எப்படி விநாயகருக்கு ஒற்றை தந்தம் வந்தது என்பதை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.